காலை வணக்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவுசார் சொத்துரிமை, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. நம்ம அறிவு கொண்டு போய் என்ன அறிவு மூலமாக பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு காப்பி ரைட். அந்த காலத்தில் காப்பி ரைட்டு எழுதுறது, நான் எழுதுறது தான் பெரிய விஷயம் இல்லை, காப்பி ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேடு மார்க். ஒரு பொருளை விற்கிறதுக்கு தான் பேரை வச்சு இப்போ தவக்கலை இட்லி, தலப்பாக்கட்டி பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணின்ற பேரில் தான் அது ஓடுது. அதுதான் அது குட்வில்லுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னோன் ட்ரேட்மார்க், வெல்நோன் ட்ரேட்மார்க். வெல்நோன் ட்ரேட்மார்க்குனால் ஒரு ட்ரேட்மார்க்கில் பிஸ்கட்டு, பேனா எல்லாம் விற்றுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரேட்மார்க்கில் நீங்கள் செருப்பு விற்க முடியாது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது வெல்நோன் ட்ரேட்மார்க். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா டிசைன்னா என்னென்னா, சப்போஸ் ஒரு புடவை இருக்குது, புடவை எல்லோரும் தான் நெய்கிறாங்க. ஆனால் அந்த புடவையை ஒரு புது விதமாக நெஞ்சு பெண்களுக்கு எளிதாக கட்டக்கூடிய அளவில் ஒரு தயாரிக்கிறாங்கன்னா அது டிசைன். தேங்காய் எண்ணெய் பாட்டில் மூடியை கழட்டி தேங்காய் எண்ணெய் கையில் கொட்டும்போது தரையிலலாம் சிந்தாமல் அதை ஒரு மாதிரி டிசைனாக ஹோல்ஸ் வச்சு அது பண்ணாங்கன்னா அது பவுடருக்கு அப்படி தான் ஒரு 3 ஹோல்ஸ் வச்சு அதில் டிசைன். அது டிசைன். ஆனால் இது பேட்டன்ட்ன்றதுன்னா புதுமையான கண்டுபிடிப்பு. ஒரு விஞ்ஞான ரீதியாக அந்த கண்டுபிடிப்பு மூலம் ஒரு புது சக்தி, ஒரு புது பயன் கிடைக்கணும்னா அதுதான் பேட்டன்ட். அது சம்பந்தமான தீர்ப்பு இது. ஏஆர் 2025 பாம்பே 177, ஏஆர் 2025 பாம்பே 177, யூரோஃபெக்ஸ் vs கண்ட்ரோலர் ஆஃப் பேட்டன்ட் அண்ட் டிசைன், செக்ஷன் 725 ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேட்டன்ட் ஆக்டை இந்த தீர்ப்பை முடிவு பண்ணாங்க. அவர் பெட்டிஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அசம்பிளி அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சரை கண்டுபிடிச்சி அவர் பேட்டன்ட்டு கேட்குறாரு. அது பல காரணங்களுக்காக தள்ளுபடி பண்ணுறாங்க அந்த கண்ட்ரோலர் ஆஃப் பேட்டன்ட்டு. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸில் நல்லா டீப்பாக படிங்க அந்த தீர்ப்பை. இதில் நெதர்லாண்டில் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் நடந்திருக்கு, அசைன்மெண்ட் நடந்திருக்கு, அக்ரிமெண்ட் நடந்திருக்கு, கேன்சலேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், படித்தா தெரியும். அப்புறம் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டுன்ற ஒரு சப்ஜெக்ட் வருது. அது என்ன சொல்லுதெல்லாம் தெரிஞ்சு கடைசியாக இந்த நீதிமன்றம் கமர்ஷியல் மிஸ்லேனியஸ் பெட்டிஷனில் ஒரு ஆர்டர் என்ன போடுறாங்கன்னா, நீ ரிஜெக்ஷன் ஆர்டர் போட்ட, ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஆவணங்களை தேதி வாரியாக காலவரையாக நீங்கள் அதை குறிப்பிட்டு அதை விவாதித்து கொடுக்கல. அது இல்லாமல் நெதர்லாண்டு ஆர்பிட்ரேஷன் பார்ஷியல் அவார்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. ஆக மொத்தம் நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியில்லைன்னு ரத்து செஞ்சு மீண்டும் அதை விசாரித்து தீர்ப்பு கொடுக்குமாறு உத்தரவு போட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல தீர்ப்பு. படித்தீங்கன்னா நல்லது. காலை வணக்கம், நன்றி.